وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய புனிதமிக்க இரவுகளில் நின்று வணங்கி பகலில் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தூய்மையான எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அடியார்களாகிய உங்களின் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, துவா செய்தவனாக, ரமலானுடைய தொடர் உரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படை கொள்கையில் அல்லாஹ்வை நம்புவது, அவனை எவ்வாறு நம்ப வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படிப்பட்ட விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள், அதற்கு என்ன பதில் கூறுகின்றார்கள் என்ற அந்த சந்தேகத்திற்குண்டான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாலாவதாக ஒரு சந்தேகம் என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்ப நீ ஏற்கனவே சொல்லியிருக்கின்றீர்கள், நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சரியான அந்த கபூரிலே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லிவிட்டால் அவர்கள் புது மாப்பிளை போன்று தூங்குவார்கள், சொர்க்கத்திலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவதாக, ஷஹீதுகளுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு தனி அந்தஸ்து தருகின்றான். அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே கிளியுடைய உருவத்தில் அவர்கள் பறந்து வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கின்றான் என்று நாம் பார்த்தோம். அப்போ நபிமார்களுடைய நிலைகள் என்ன? ஒருவருடைய நிலை அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஷஹீதுகளாக இருந்தால் அவருடைய உயிர் மட்டும் என்ன செய்கின்றது? சொர்க்கத்திலே அலைகின்றது, சொர்க்கத்திலே இருக்கின்றது. அப்ப நபிமாருடைய நிலைகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்ப நபியும் மௌத்தாகிவிட்டால் அதோட முடிஞ்சா? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? அவங்க உயிரோடலாம் இல்லையா என்று, அந்த உயிரோடு இல்லை என்று நாம் சொன்னால் பயங்கரமான ஒரு சந்தேகம் நமக்கு வந்து விடுகின்றது. பாத்தியா, நபிமார்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் செத்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். மையத்தினா என்ன அர்த்தம்? மரணம் அடைந்து விட்டார், செத்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார், இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிந்து விட்டது, இதான அர்த்தம். சரி, அப்ப இந்த மாதிரி சில கேள்விகள் அங்கே வருகின்றது. என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்றவர்களை போன்று அவர்களுடைய உயிர் சொர்க்கத்தில் இருக்குமா அல்லது ஆலமுல் பர்ஸஹ்ங்கிற அந்த அங்கே இருக்குமா என்றால், ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நபிமாருடைய உடலை மட்டும் அல்லாஹ் என்ன செய்தான்? மண் திங்காமல் பாதுகாக்கின்றான். இது ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நாம் சில அடுத்து பார்ப்போம். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்னவென்றால், அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள். இதுதான் உறுதியான ஈமான். நமக்கு எப்படி மரணம் வருகின்றதோ அதுபோன்று அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள். நமக்கு என்ன நிலைகளோ அதே நிலையத்தான் அவர்களுக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், நம்முடைய உடலை மண் தின்றுவிடும், அவருடைய உடலை மண் திங்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற, அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கின்றார்கள், அங்கே அவர்கள் நாம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அதற்காக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிடுகின்றார்.
344 அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் அது கலத் மின் கப்லிஹிர் ருசுல், முஹம்மதாகிய இவர் யாருமல்ல, இவருக்கு முன்பு எத்தனை இறைத்தூதர்கள் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று விட்டார்கள், அதுபோன்று இந்த முஹம்மதும் விடைபெற்று விடுவார். முகமது இதற்கு முன்பு எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க, அவங்க எப்படி இறந்து முடிஞ்சிட்டாங்களோ, இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்களோ அதுபோன்று முகம்மதும் இறக்கக்கூடியவர் தான். அவர் ஒன்றும் இறக்காமல் இந்த பூமியிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அல்ல. முஹம்மத் இந்த உலகத்தில் என்னல்ல, நிரந்தரமாக இருக்கக்கூடியவர், வாழக்கூடியவர் அல்ல. ஒரு கால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட நாம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஏன்னா அவங்களுக்கு இப்ப இதுவரைக்கும் மௌத் இல்லை. அவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் மரணித்த பின்பும் மீண்டும் எழுப்பப்படுவார். அப்ப மஹ்ஷர்ங்க அந்த மைதானத்தில் ஒரு ஆத்மா வர வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். அந்த மரணத்திற்கு பின்பு ஈசாவாக இருந்தாலும் சரி, மூசாவாக இருந்தாலும் சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களும் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். சரி, அப்ப இந்த முஹம்மது அவர்கள் எப்படி மற்ற தூதர்கள் எல்லாம் இறந்தார்களோ அது போன்றும் இவரும் இறக்கக்கூடியவர் தான் அப்படிங்கிற அந்த செய்தியை 344 சொல்லுகின்றார். இன்னொரு கேள்வி அல்லாஹ் வைக்கிறான், முகமது இறந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஐயா அவ்வளவு பெரிய இதா இருக்குதா? உஹது போர்க்களத்துல ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு வருகின்றது, முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. வந்த உடனே சில சஹாபாக்கெல்லாம் அப்படியே துடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான், இனி மார்க்கம்லாம் இல்ல, அவங்க கொண்டு வந்த மார்க்கம் அதோட போயிடுச்சு, இனி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பேசாம போக வேண்டியதுதான் என்று சில சஹாபாக்கள் எல்லாம் அந்த நிலை தடுமாறுகின்றார்கள். தடுமாறியின் காரணமாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி அஃபைன் மாத்த அவ் குத்திலங் கலபத்தும் அலா ஆகாபிக்கும் அலா ஆகாபிக்கும் வம யன்கலிபு அலா ஆகிபைஹி ஃபலன் யல்துல்லாஹ ஷைஆ வமா கான நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா. தராவியில கூட ஓதுனாங்க இரவு தொழுகையில இந்த அதாவது 344 ஆமா 344 தொடர்ல தான் இது வருகின்றது. அதாவது முகமது இறந்து விட்டால் நீங்களா அந்த மார்க்கத்தை போயிருவீங்களா? இறந்துட்டோம்னா போயிருவீங்க. அவ குத்தில அல்லது கொலை செய்யப்பட்டார்னு வச்சுக்கிடுவோம். ஒன்னு இயற்கை மரணம் வந்தால் அல்லது அவர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டால் இன் கலபத்தும் அல அகாபிக்கும், வந்த வழியிலே திரும்பி போயிருவீங்களா? வந்த வழியிலே திரும்பி போயிருவீங்களா? இப்ப இந்த மார்க்கம் என்ன முகமதுக்குரிய மார்க்கமா? அவர் நிலைநாட்டினார், அவர் மரணித்து விட்டால் அந்த மார்க்கம் முடிஞ்சா மரணித்து விட்டதா? அல்லாஹ் கேட்கிறேன். அப்படி யாராவது வந்த வழியிலே திரும்பி போறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு ஒரு இடையூறும் கிடையாது. நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு போறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படுமா? குறை செய்யா அல்லாஹ்வுக்கு எந்த இடைஞ்சலையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன், வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ். ஒவ்வொரு ஆத்மா எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவிற்கு மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. கிதாபம் முஅஜ்ஜலா, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணை. அந்த தவணை வந்தால் முகமது அல்ல, இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் சரி அவர் மரணித்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் மரணத்தை தழுவித்தான் ஆக வேண்டும். எனவே முகமது இறந்து விட்டார் என்றோன்னா நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே பயந்து போய் ஆகா முடிஞ்சு மார்க்கலாம் முடிந்து விட்டேன் நினைக்கின்றீர்களா? 39:30 அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னக்க மையத்துன் வயின்னக மையத்துன், ஒரே வார்த்தை எல்லாம் முடிச்சிடறேன். ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றேன், இன்னக்க மையத்துன், நீ இறக்கக்கூடியவர் தான், வயின்னகு மையத்துன், அவரும் இறக்கக்கூடியவர் தான். நீ மட்டும் இறந்ததுக்கு பின்னாடி அவர்கள் நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ்வார்களா? கிடையாது. அல்லது அவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு பின்னாடி முகமது ஆகிய நீ இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழப் போகின்றாயா? இன்னக்க மையத்துன் வயின்னகு மையத்துன். அல்லாஹ் எந்த வார்த்தையில போடுறான்? நபியை பார்த்து நேரடியாக சொல்லினான், மையத்து, இறந்து விட்டாய், இறந்து விடுவாய், மரணம் அடைந்து விடுவாய், மௌத்தாகி விடுவாய். மௌத்துங்கிற வார்த்தைய யாரை பார்த்து நேரடியா சொல்றேன்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லினான், இன்னக மையத்துன் வஇன்னஹு மையத்துன் சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இந்த ரப்பிக்கும் தக்தஸிமூன். பிறகு எழுப்பப்படுவீர்கள் மறுமையிலே. அந்த மறுமையில் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு உண்டான வழக்குகள் விசாரிக்கப்படும். இது 39,
30 அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப மௌத் என்பது நபியாக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டாங்க. ஒமா கான லிநஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மா எதை சுவித்தே ஆகணும்? மரணத்தை சுவித்தே ஆகணும். ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் இருக்கின்றது, அந்த நேரம் வந்த உடனே மௌத்தாகி விடுவார்கள். அதுபோலதான் ரசூலுல்லாவும் மௌத்தானவங்க, அவங்களும் மௌத்தாகி விட்டார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகிறது, ரசூல் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி மதீனாவிலே சொல்லப்படுகின்றது. இது எப்படா? உண்மையிலே ரசூலா இறந்துடுறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து முடிச்சிடுறாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று விட்டார்கள். அப்படி இறந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இது புகாரில் வரக்கூடிய 1241, அதே போன்ற 1242, நிறைய புகார்ல ஏகப்பட்ட செய்திகள், 4452, 4553, 54, இந்த செய்தி எல்லாம் புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னவென்றால், அபூபக்கர் அவர்கள் வருகின்றார்கள். அக்பல அலா ஃபரஸின், ஒரு குதிரையில வேகமா வர்றாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. இது நம்ம சாதாரணமாக நினைத்து விட முடியாது. ஏனென்றால் தங்களை உயிரையே அவர்களுக்காக அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த சத்திய சஹாபாக்களுக்கு இந்த செய்தி வந்த உடனே ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றார்கள்? துடிச்சு போய் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா அப்படின்னு. அபூபக்கர் வர்றாங்க, அக்பல் அலா ஃபரஸின், ஒரு குதிரையில வந்து அப்படி நிக்கிறாங்க. மஸ்கனிஹி, தங்களுடைய இல்லத்தில், அதாவது ஆயிஷா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே வந்து நிற்க. ஹத்தா நஸல, வந்து இறங்குறாங்க. ஃபதஹலல் மஸ்ஜித, எங்க போறாங்க? ரொம்ப அமைதியா வர்றாங்க, ஆர்ப்பாட்டம் அல்ல, எந்த விதமான ஆவேசம் இல்லாமல், தங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்தாம அப்படியே அடக்கி கொண்டு, மனதுக்குள் தங்களுடைய உணர்வுகள் எல்லாம் அடக்கி கொண்டு வருகின்றார்கள். பள்ளிக்குள் நுழைகின்றார்கள். ஃபலம் யுகல்லிமுன் நாஸ, மக்கள்கிட்ட யார்ட்டையும் எதுவும் பேசவே இல்லை. ஏனென்றால் மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அபு உமர் அவங்க என்ன செய்றாங்க? வாளை உருகிட்டு நிக்கிறாங்க. யாராச்சும் முகமது மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் இந்த வாள் தான் அவருக்கு பதில் சொல்லும் அப்படின்னு என்ன செய்றாங்க? பயங்கரமா வாழ வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. மக்கள் எல்லாம் உமருக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. உமர் சொல்ற கரெக்ட், முகமது எப்படி இறக்க முடியாது, ரசூல் எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் எங்க நிற்கிறாங்க? உமரை சுத்தி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அபூபக்கர் எதுவும் யார்ட்டையும் பேசல. ஹத்தா தஹல அலா ஆயிஷா, ஆயிஷாவுடைய வீட்டுக்குள் நுழைகின்றார்கள். ஃபதயம்மம, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த முகத்தை அப்படியே தடவுறாங்க. நபி அவர்களுடைய முகத்தை தடவுவகு முகத்தியின் பி சௌபின் ஹப்ரத்தின், ஒரு வெண்மையான ஆடையை கொண்டு போர்த்தப்பட்டிருக்கின்றது. போர்த்தப்பட்ட அந்த ஆடையை இப்ப கஷபான் வஜிஹி, அவனுடைய முகத்திலிருந்து அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த முகத்தை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அகப்ப அலைஹி வகப்பலஹு வபகா, அந்த முகத்தை பார்த்து அப்படியே முகங்கப்புற விழுந்து விட்டார்கள். அவர்கள் முத்தமிடுகின்றார்கள். பிறகு கதறி விட்டார்கள், அழுது விட்டார்கள். அழுகை அவர்களால் அடக்க முடியவில்லை. அமைதியா வந்தாங்க. வெளியில சூழ்நிலைகள் நம்ம மோசமா இருக்குது, இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே என்ன செய்றாங்க? தங்களுடைய முகத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கின்றார்கள். அவருடைய நெற்றியிலே முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு பக்கா கத்தி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். சும்மா கால, பிறகு முடிஞ்சிருச்சு. அந்த அந்த மன ஒரு அழுதம்னா நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் வெளியேறுச்சுன்னா முடிஞ்சு, மனம் அமைதி அடைந்துடும். அதனால சில வேங்களை என்ன செஞ்சோம்? அழுதரணும். சரி, அப்ப அது முடிஞ்சதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அபூபக்கர் என்ன செய்றாங்க? அப்படி வர்றாங்க. அங்க நின்று சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டு சொன்னார்கள், சும்ம கால பி அபி அன்த வ உம்மி வல்லாஹி. இதான் முக்கியமான செய்தி. இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இன்னும் உயிரோடவே இருக்கிறாங்க, கபருக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்ம செய்யறதெல்லாம் நம்ம இங்க இருந்து கேட்டா கூட துவாவை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்று நினைக்கின்றார்களே. அவங்க உள்ள நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் அவர்கள் கேட்கின்றார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள்? ரசூலுல்லாஹ் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், இந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம், எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாரோ அதுபோன்று முகம்மதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். எங்கேயோ போயிட்டானுங்க அவங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஒன்னா ஆக்கி போட்டாங்க. அபூபக்கர் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளவு தெளிவான ஈமான் பாருங்க. வருத்தம் என்பது இருக்கும்,
நபி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒரு உயிர் தோழர், ஒரு உயிர் நண்பர் அவருக்காக வேண்டி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தார். ஏன் தான் பிறந்த இடத்தையும் இழந்து அகதியாக வந்தார். யாருக்காக வேண்டி? உலகத்துடைய எந்த ஒரு இன்பத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் வாழ வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அங்கே நாம் இருக்க வேண்டும். அவருக்கு உயிருக்கு உயிராக நாம் அவருடைய உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபி அவர்களை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பயணித்த அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் அழுதுவிட்டு அந்த ஈமான்ல எந்த சலனமும் ஏற்படவில்லை. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஈமான் இழந்துருவோம் சிலங்கள. அதனால பெண்கள் சிலர்கள் அப்படியே கதறி அழுகும் பொழுது என்னென்ன வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. ஆனால் அவ்வளவு ஒரு நேசம் வைத்திருந்த, நபியின் மீது பாசத்தை, அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்த அந்த அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யஜ்மா அல்லாஹு அலைக மௌத்தத்தைனி, அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை நிர்ணயிக்கவில்லை. உங்களுக்கு 2 மரணம் எல்லாம் கிடையாது. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. நம்ம மௌத் ஆயிட்டாங்க முன்னாடி இவங்களை குதிக்கிறானுங்க. ஐயோ, ஏன் அபூபக்கர்ல ஈமான் உங்களுடைய ஈமான் பெரிய ஈமான் ஆயிடுச்சா? உலகத்திலேயே அபூபக்கருடைய ஈமான் தான் மிக உயர்ந்த இடத்துல இருக்கின்றது. அந்த அபூபக்கர் அத்தனை சஹாபாக்களும் இருக்கின்ற அந்த இடத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தின் ஜனாசாவுக்கு முன்பு நின்று கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை விதிக்கவில்லை, ஒரே நேரத்தில் விதிக்கவில்லை. என்னது? அம்மல் மௌத்தத்துல் அல்லதி குத்திபத் அலைக, உங்களுக்கு எந்த மரணம் நிர்ணயிக்கப்பட்டதோ அது முடிந்து விட்டது, நீங்க மௌத் ஆயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் மரணம் அடைந்து விட்டீர்கள். ஃபகத்தம் தஹா குத்திபத் அலைக ஃபகத்தம் தஹா, அந்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி வெளியே வர்றாங்க. இப்பதான் மக்களை நோக்கி வர்றாங்க. ஃபகால அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, உமரை பார்த்து சொல்றாங்க, அமைதியாயிருங்க இஜ்லிஸ் ஃபஅபா. அபூபக்கர் மறுக்கிறார், உட்கார முடியாது. திருப்பி சொல்றாங்க, உமரே உட்காருங்கள். ஃபஅபா, அவர் மறுக்குகின்றார். சரி, இது ஒண்ணு வேலைக்காகாது. உமர் நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கின்றார். எனவே நாம இப்ப இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை என்று ஃபமால இலஹின்னாஸ், மக்கள் எல்லாம் எங்கே வருகின்றார்கள்? அபூபக்கரை நோக்கி வருகின்றார்கள். தரக்கு உமரை விட்டு விட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் அவ்வளவு தெளிவான செய்தியிலே தெளிவான விஷயங்களை சொல்லக்கூடியவர், தெளிவா சொல்லுவார். எனவே உமர் கொஞ்சம் ஆவேசப்படுவார், கொஞ்சம் ஆக்ரோஷப்படுவார், கோவப்படுவார். அப்படின்னா தரக்கு, இதெல்லாம் புகார்ல வரக்கூடிய செய்திங்க. புகார்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல பதிவு செய்யப்பட்டது, மற்ற ஹதீஸ்களையும் பதிவு செய்யப்பட்டது. தரக்கு உமரை விட்டு விட்டார்கள். உமரை விட்டு மாலன் நாசி இலகி, அபூபக்கரை நோக்கி மக்கள் எல்லாம் வர்றாங்க. வந்து ஃபகால அம்மா பாத், அறிந்து கொள்ளுங்கள், ஃபமன் கான யஅபுது மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத, அறிந்து கொள்ளுங்கள், முஹம்மதை யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ, முஹம்மதை யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ கத் மாத, அவர் மௌத்தாகி விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை யார் வணங்கினார்களோ அல்லாஹ் ஹய்யானவன், உயிருள்ளவன், லா யமூத், அவனுக்கு மரணம் இல்லை. அப்ப இப்ப யார வணங்குனீங்கிறாங்க. இப்பதான் அல்லாஹ் வர்றாங்க, அவங்களுடைய அந்த சுய நினைவுக்கு வர்றாங்க. வந்துட்டு இந்த ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த வசனம் இப்ப வந்துச்சுல, வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது என்பவர் வேற யாரும் அல்ல, இதற்கு முன்பு எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள், அந்த தூதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து விடைவிட்டு விட்டார்கள். அதுபோன்று இந்த முஹம்மது ஒரு தூதர் தான். இந்த முகமது யாரு? ஒரு தூதர் தான், இவரும் விடைவிட்டு விட்டார் அப்படின்னு இந்த வசனத்தை ஃபுல்லா ஓதி முடிச்சிடுறாங்க. அபைன் மாதாவும் குத்திலன் கலபத்தும் அல ஆகாபிக்கும், அவர் மரணித்து விட்டா நீங்க எல்லாம் மார்க்கத்தை விட்டு அப்படியே வந்த வழியில போயிருவீங்களா? யார் இந்த மார்க்கத்திலிருந்து போகின்றார்களோ அல்லாவுக்கு ஒரு இடத்திலும் செஞ்சு விட முடியாது. அல்லாவுக்கு ஒண்ணும் பெருசா எதுவும் நீங்க இடைஞ்சு செஞ்சதாக நினைச்சிடாதீங்க. இந்த மார்க்கத்துக்கு ஒண்ணும் ஆகிவிடாது. இந்த உலகத்தில் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மரணம் இருக்கின்றது, அந்த மரணத்தை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இந்த வசனத்தை ஓதிய உடனேயே ثم تلا هذه الآية والله لكان الناس فلم يكونوا يعلمون أن الله أنزل حتى تلا أبو بكر. அப்பதான் இந்த வசனமே அத்தனை சஹாபாக்களுக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கிச்சாண்டே அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க தெரியல.
இதை சொன்ன பின்னாடி தான் ஆமா கரெக்டு தான், முகம்மது ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு தூதர் தான், எப்படி எல்லா தூதரும் இறந்தார்களோ அது போன்று இவரும் இறந்து விட்டார் என்று உமர்கிட்ட விட்டுட்டு எங்க விட்டாங்க, தெளிவா சொன்னாங்க. அப்போ உமரல்லாவுடைய அந்த விளக்கத்தை விட நம்ம விளக்கம் அதிகமாயிருமா? நம்ம ஈமான் பெரிய ஈமானா? மரணம் என்றால் அவங்களுக்கு 2 மரணம்லங்க, ஒரே ஒரு மரணம் தான், அந்த மரணம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப சந்தேகம் என்ன அப்படின்னா, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல சொல்லி வர்றாங்க, அது இப்னு மாஜாவுல 1636, 1085, அதே போல நசையில 1374, இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான செய்தி. என்ன அப்படின்னா, இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். எனவே ஏனென்றால் அந்த மாதத்தில் தான் ஆதம் படைக்கப்பட்டார், அந்த மாதத்தில் தான் சூர் ஊதப்படும், அதாவது கியாமத் என்பது வரும். எனவே அலைய மின ஸலாத்தி, என் மீது அதிகமாக அந்த வெள்ளிக்கிழமை ஸலவாத்து சொல்லுங்க, என் மீது அதிகமாக நீங்க ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய சலாம், நீங்க சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை அதிகமா சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஸலவாத்தை யார் சொல்லுகின்றார்களோ அந்த ஸலவாத்து என் மீது எடுத்து காட்டப்படும் அப்படிங்கிறார். முஅரிலத்துன் அலைய, என் மீது எடுத்து காட்டப்படும். அப்ப எடுத்து காட்டுறது யாரு? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து ஸலவாத் சொன்னா, இந்த ஸலவாத் என்ன நினைச்சிட்டு நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய காதிலே போய் விழுகுது அப்படின்னு. அதுதான் அல்லாஹ் முன்னாடி பூரா வசனங்களை சொல்லிட்டா, மௌத்து 2 அபூபக்கர் சொல்றாங்க, 2 மௌத்து கிடையாது, ஒரு மௌத்து தான், ஒரு மௌத்து தான். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரே ஒரு மௌத்து தான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, அவரும் மீண்டும் மரணிக்கத்தான் போறாரு. அது போன்ற நபியே, உங்களுக்கும் 2 மௌத்து கிடையாது, ஒரே ஒரு மௌத்து தான். அந்த மௌத்து நீங்கள் முடிந்து இந்த உலகத்தில் அனுபவித்து விட்டீர்கள். இப்ப மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதுக்கு பின்னாடி இப்ப ஸலவாத்து சொன்னால் எனக்கு எடுத்து காட்டப்படுங்கிறாங்க. எடுத்து காட்டப்படும்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஃபகால ரஜுலுன், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் கேட்கின்றார், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க எப்படி ஈமான விளங்கியிருந்தான்னு பாருங்க. சஹாபாக்கள் எப்படி விளங்கி இருந்தாங்களோ சொல்றோம்ல, சஹாபாக்களை விட உயர்ந்த ஒரு ஈமான்தாரிகள் உலகத்திலே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கே மாற்றமா நடப்போம். நம்ம அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒக்கத அரம்த, நீங்க மண்ணோட மக்கி போயிருவீங்களே. எப்படி கேட்கிறாங்க பாருங்க, யாரை பார்த்து கேட்கிறாங்க? யாருடைய முன்னிலையில் கேட்கிறாங்க? ரசூல் இருக்கும் பொழுது ரசூலுடைய முன்னிலையில் கேட்கின்றார்கள், நீங்கள் மண்ணோடு மக்கி விடுவீர்களே. இப்ப நம்ம சொல்றதுக்கு பயமா இருக்குங்கிற. சஹாபாக்கள் ரசூலா முன்னாடி தான் கேட்கிறாங்க. ரசூலா என்ன இப்படி பண்ண, மண்ணோட போயின்னு சொல்ற, செத்து மடிஞ்சிருவீன்னு சொல்ற, ஒண்ணும் இல்லாம போயிருன்னு சொல்ற, நீ பேசுற கால விழுகாதுன்னு சொல்றேன்னு கோவப்பட்டாங்களா? கோவப்படல. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, கால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ, அல்லாஹ்வாயிரவன், ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்ஸாமல் அன்பியாயி. இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் சரி, ஒவ்வொரு அந்த குர்ஆனுடைய வசனங்களையும் சரி, அந்த வார்த்தைகளை நாம கவனிச்சுக்கிட்டே வரணும். எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஜிஸ்முங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த பூமியில் நபிமாருடைய உடலை சாப்பிடாது, அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான். உடலை சாப்பிடாது, மனுஷனை சாப்பிடாதுன்னு சொல்லல, ஜிஸ்முங்கிற வார்த்தையை சொல்றாங்க. உடல், எனக்கு உயிர் இல்லை, முடிஞ்சு, உயிர் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலை எல்லா மனிதர்களுக்கும், அவர் ஷஹீதாக இருந்தாலும் சரி, சாலிகா இருந்தாலும் சரி, சித்திகா இருந்தாலும் சரி, யாரையெல்லாம் நீங்க பெரிய 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 அவுலியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அவுலியாவுடைய தரஜாவை கொடுக்கக்கூடியவர் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, அவர் தான் உலகத்துக்கே பட்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறாராம். அவுலியாங்கிற பட்டத்தை மதரசால படிக்கிறோம்ல, காலேஜில் படிச்சா என்ன செய்யறோம், டிகிரி வாங்குறோம். அதுபோல மதரசாக்கள் படிக்கும் போது என்ன செய்யறோம், பாக்கவி, மன்பயி, தாவூதி அப்படின்லாம் ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்கல்ல. இது மாதிரி இவங்க ஒரு பட்டத்தை கொடுக்குறானா, இவர் அவுலியாவாயிட்டார், இவர் அவுலியாவாயிட்டார். ஒரு தடவை என்ன செஞ்சாரா, ஒரு அவுலியாவுடைய தன்மை அப்படி பிடுங்கிட்டாராம். யார்? முஹிதீன் அப்துல் காதர். அவுலியாவுடைய தன்மை அப்படி பிடுங்கிட்டாராம். இதெல்லாம் கதை நிறைய இருக்குது. ஒரு அதாவது ரசூலுல்லாஹ்வை விட ஒரு படி மேல கொண்டு போயிட்டானுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போறாங்க. மேராஜ் போகும் பொழுது அல்லாஹ் சொன்னா, அமைதியா கால் எடுத்து வை. முஹிதீன் தூங்கிட்டு இருக்கிறார். எங்க? சொர்க்கத்துல. யாருக்கு மிரட்டான் அல்லாஹ்? யாருக்கு மிரட்டல் விடுறேன்? ரசூலை பார்த்து சொல்றான், முகமதே பையன் நடந்து வா. முஹிதீன் தூங்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய கதைன்னு பாருங்க.
அவர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டுச்சான், நான் ஆசையா வளர்த்த ஒரு பையன், இந்த கதையை ஆரம்பிச்சோன்னா அது நிறைய போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு காலத்து இந்த கதைகளாத்தையும் நம்மலாம் பேசணும். அதில் கற்பனை கதைங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ ரசூல்லா அந்த மொஹிதீன் அப்துல் காட்ட போய் அந்த அம்மா சொல்லிச்சான், என் பையனை நான் ரொம்ப ஆசையா வளர்த்தேன், சின்ன வயசுலேயே அந்த பையன் இறந்துட்டேன், நீங்க அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த உயிரை வாங்கி கொடுத்துருங்க, என் பையனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்துருங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுத்தான்ல, அது கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக எப்படி சொன்னாங்க, இது இல்லாண்டே சொன்னாங்க. அவங்க ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நான் என்ன செய்தேன், மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பித்தேன், இது இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில். அனுமதி இங்க நேரடியா அல்லாட்ட இவர் உத்தரவு போடுறாரு, நீங்க அல்லாட்ட உத்தரவு போட்டு என் பையனுடைய உயிரை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த மொஹிதீன் வந்தோடனே இவர் நினைச்சுக்காரு, அந்த உயிர் வாங்கி போற மலக்கு இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லிக்கிறாரு, அந்த உயிரை விட்டு போட்டுப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் மௌத்தாவாங்க, பல்லாயிரக்கணக்கானுடைய அந்த உயிர்கள் எல்லாம் மேல போய்கிட்டே இருக்கும். இவர் சொன்னாரா, அந்த உயிரை கீழே கொடுத்துரு. யார்கிட்ட? மலக்குக்கு உத்தரவு வர்றாரு. உன்னை சண்டை அவர் வர்றாரு, முடியாது, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டேன், இந்த உயிரெல்லாம் நம்ம மேல கொண்டு போன அல்லாட்ட போய் ஒப்படைக்கணும், நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னு. இப்ப தர்றியா இல்லையா? தர முடியாது. அப்படியா? அப்படியே ஒரு இங்க உட்காந்து இப்படி நிறுத்தாராம், உயிர் பூரா அப்படியே பறந்து அவவே எவவே செத்தான அன்னைக்கு, அன்றைய நாள் எத்தனை பேர் செத்தார்களோ அத்தனை பேருக்கும் உயிர் வந்துருச்சு. அவர் கை சேதமாகி மலக்கு என்ன செய்யறாரு, நேர அல்லாட்ட போய் அழுது போய், அல்லாவே நான் கொண்டு வந்தேன், என்னை எதுவும் தண்டிச்சிடாத, இந்த மலை இவர் மொஹிதீன்கிறவர் என்ன செய்யறாரு, உயிரை கேட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு, இப்ப எல்லாம் உயிரும் போச்சு அப்படின்னு அல்லாட்ட போய் முறையிடுறாரு மலக்கு. அப்ப அல்லாஹ் சொன்னா, அவர் ஒரு உயிரை தானே கேட்டாரு, பேசாம கொடுத்துருக்கலாம்ல. இது என்ன கதைகள், இஸ்லாத்தில் இருக்கின்ற கதைகளா அல்லது கப்சாக்களா அல்லது புராணங்களா கட்டுக்கதைகளா? இதை தைரியமா உட்கார்ந்து ஜும்மாவுடைய மேடையில பேசுகின்றார்கள். எங்க பட்டத்தை வாங்கிட்டு வந்து பாக்கவி தாவூதி மண்பை அந்த இந்த ஈன்னு வாங்கிட்டு வந்து கதைகளை அள்ளி விடுறானுங்க. இதையும் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். அவர் தான் இந்த உலகத்துக்கு யாரு, அந்த அவுலியாகிற பட்டத்தை கொடுக்குறவரா, நினைச்சா கொடுப்பார், நினைச்சா எடுத்து விடுவார். மொய்துல அல்லாஹ் சொல்ற, இன்னக்க மையத்தும் வைன்னகும் மையத்தும், நீயும் மரணிக்கக்கூடியவர், நீயும் சாகக்கூடியவர், நீயும் சாகரம், அவர்களும் சாவார்கள், எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள். சரி, அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் அவர் சஹாபி கேட்டாங்கல்ல, நீங்க எல்லாம் மண்ணோட போயிருவீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்க ஸலவாத் சொன்னா எப்படி எடுத்து காட்டப்படும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், பூமியில எங்களுடைய உடலை சாப்பிடாது 2 மலக்க நியமிக்கின்றான். அந்த மலக்கு என்ன செய்வானா, இந்த இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் சொன்னார், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்னா இன்னொரு சந்தேகம் வந்தது, அப்ப உயிர் இருக்கு தானே இருக்குது. ஆமா, உயிர் இருக்குதான் செய்யுது. உயிர் எதுக்கு இருக்குது? அந்த ஸலவாத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு. செலவாத்து அவங்களுடைய காலில் விழுகுது. யாரு சொல்ற செலவாத்து? நம்ம பூமியில உட்கார்ந்து சொல்லக்கூடிய அந்த செலவாத்து அவன் காலில் விழுகாது. அந்த ஒரு மலக்கு என்ன செய்யறார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு செலவாத் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் செலவாத் சொன்னார் என்று மலக்கை நியமித்திருக்கின்றார். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ஒண்ணு ஜிஸ்மு, உடல், அந்த உடம்பு மட்டும்தான் மண்ணில் இருக்கும். ஆனால் அந்த உயிர் கொடுக்கப்பட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்க, ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மேல இருந்து இங்க கத்தி கதறினாலும் சரி, அல்லது கபருக்கு பக்கத்துல போயிட்டு கத்துனாலும் சரி, எதுக்குமே அவங்க காதுல விழுகுமா? காதுல விழுகாது. அதனால ஜிஸ்ம், உடல், ஒரு மையத்தாயிடுச்சு, உடலை குளிப்பாட்டுறோம், கஃன் இருக்கிறோம், கஃனிட்டு போட்டு என்ன செய்யறோம், கொண்டு போய் குழியில அடக்கிறோம். இப்ப இந்த மையத்துக்கு என்ன தெரியும்? எது காதல விழுகுமா? நம்ம பேசுறது, அழுகிறது, ஒன்றெல்லாம் காதல விழுகுமா? ஒண்ணுமே இல்லை. எதுக்கும் காதல் என்ன செய்யாது, விழுகாது. அதுபோல பூமியில அடக்குனைக்கு பின்னாடி நபி அவர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷமான தன்மை, அது என்னவென்றால் ஸலவாத்து சொன்னால் அந்த ஸலவாத்து அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. மற்றதெல்லாம் கிடையாது. நீங்க கேட்கறீங்க, துவா கேட்கறீங்க, அதெல்லாம் அங்க போய் சேராது. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அதை செய்யுங்க, எது செய்யுங்க, என்னென்னமோ கேட்கறீங்க, இந்த துவாக்கெல்லாம் அங்க போய் சேராது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய, என் மீது யார் ஒருவர் ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அது என் மீது எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொன்னார்கள். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து மட்டும் எடுத்து காட்டப்படுகின்றே தவிர வேறொன்றும் அங்கு இல்லை. அவர்களும் மரணித்து விட்டார்கள். நமக்கு எந்த துவா கேட்டாலும் அங்கு போய் காதுல விழுக போறதில்லை. நமக்காக அவங்க பரிந்தும் பேசக்கூடியவர்கள் அல்ல. ஆக அடுத்ததாக இந்த வசீலான்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்.
வசீலா தேடுறது இதைத்தான் நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க. வசீலான்னா என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதனுடைய தொடரை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளை தெளிவாக சரியாக விளங்கி அதன் அடிப்படை நம்முடைய ஈமானை சரி செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா